ஹாய் எவரிபடி, சேஃப் ஜூனில் கூலி, தோல்வி பயத்தில் வார் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் சன் பிக்சர் தயாரிப்புல லோகேஷ் இயக்கத்துல அனிருத்தோடைய இசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மிரட்டல்ல அவரை சுற்றி மின்னும் சூப்பர் ஸ்டாரை சுற்றி மின்னும் ஸ்டார் யாரார்னா சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர்கான், சோபின் சாகர், ஸ்ருதிஹாசன் ப்ளஸ் பூஜா ஹெக்டே. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மரண மாஸ் கட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஐட்டம் சாங்காக இருக்குது, தலைவருடைய மாஸ் சீனாக இருக்குது, எல்லாமே இருக்குது. எது கேட்டாலும் இல்லைன்னு இல்லாத அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது 3 மணி நேர காட்சிகள், இதுக்கும் மேலே நிறைய வந்துடுச்சு. எதை கட் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இதுவே அவர் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் 3 மணி நேரம் படத்தை பார்க்கலாம், செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தவங்க எல்லாருமே மிரட்டலான இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது முதல் ரிவ்யூவாகவே தலைவருடைய ரிவ்யூ நீங்கள் கேட்டிருப்பீங்க. சூப்பர் 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 கண்ணா, நம்ம எதிர்பார்த்துட டபுள் மாசம் வந்திருக்குது அப்படின்னு தேங்க்யூ 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 அப்படின்னு அவருடைய லாங்குவேஜில் செம்ம மாசா அவர் பாராட்டியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் அனிருத் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அந்த முதல் பாடல் செம்மையா இருக்கு, செதுக்கிட்டீங்க, அருமையான வரிகள் போட்டு, அதாவது நம்ம ரசிகர்களுக்கு தீனி போட்டிருக்காங்க. நீங்க முதல் சிங்கிளை போய் பார்த்தா தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு சன் பிக்சர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் படுஜோரா போயிட்டு இருக்கு. இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன்லயும் ஈடுபட்டாச்சு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டாச்சு, பட்டைய பிச்சுட்டு போயிட்டே இருக்கு. எல்லாரும் இப்போ தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இங்க நார்த் இந்தியாவில் ஹைப் இல்லைன்னு சொல்றவங்களாம் அங்க சிக்குடு வைப்புக்கு ஆடின்னு இருக்காங்க, போய் பாருங்க. எல்லாம் ரீல்ஸ் போட்டு செம மாசா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் சேஃப் ஜூன்ல வந்துருச்சுங்க. ஆமாங்க, முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம், ஃப்ரீ பிசினஸ்லயே பார்த்தீங்கன்னா 600 இருந்து 650 கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ செய்யாறு பாலு கூட அதை உறுதிப்படுத்திருக்காரு. நீங்க போய் அவருடைய வீடியோ பார்க்கலாம். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வரதுக்கு முன்னாடியே சேஃப் ஜோன் ஆயிட்டாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வரதுக்கு முன்னாடியே நீங்க தியேட்டர் ரைட்ஸ்லாம் விட்டுருங்க. ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் மற்றும் ஆடியோ ரைட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப் ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஆமாங்க, நீங்க உங்களுக்கே தெரியும், ஓடிடி ரைட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 125 இருந்து 150 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி அமேசான் வாங்கிட்டாங்க அப்படின்ற தகவலும் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் சேட்டலைட் ரைட்ஸ், அதாவது இந்த டிவி ரைட்ஸ் இருக்கு தெரியுங்களா, அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 100 கோடி வச்சு, ஏன்னா இது பெரிய விலைக்கு தான் போயிருக்கும். அது எப்படியோ இதுவே பார்த்தீங்கன்னா 200-250 கோடி மேலே ஆயிடுச்சு. 250 கோடி 300 கோடி கிட்ட வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஆடியோ ரைட்ஸ்லாம் சேர்த்தாக்கா நீங்க சரி 300 கோடின்னு வச்சுக்கினா கூட இப்போ ஒன்லி இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 350 கோடி தான். ஓகேங்களா, இப்போ 350 கோடி பட்ஜெட்ல எடுத்த இந்த படத்துக்கு 300 கோடி ஆல்ரெடி வந்துடுச்சு. ஓகேங்களா, இது சேட்டலைட் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ். ஓகே, இது படம் தியேட்டர்ல ஓடினாலும் ஓடாட்டாலும் அவங்களுக்கு சேஃப் ஜோன். இது காசு கொடுத்தாச்சு, ஏன்னா தலைவருக்கு மட்டும் மினிமம் கேரண்டி தான். ஓகேங்களா, சன் பிக்சர் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அப்போ இது மட்டும் தியேட்டர் ரைட்ஸே கிடையாது. இது இந்த சேட்டலைட் ரைட்ஸ் இது மட்டும் தான். ஓகேங்களா, படம் ஓடனா ஒரு 50 கோடி வசூல் பண்ணா போதுங்க, அவ்வளவுதான். அவங்க கண்டிப்பா லாபத்தை பார்த்துருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் தலைவர் படம் மட்டும் அதுதாங்க மினிமம் கேரண்டி. அவர் எந்த படமும் ஃபிளாப் ஆகாது, எந்த படமும் யாருக்கும் நஷ்டமாகாது. ஓகேங்களா, அதே போல இந்த பக்கம் நம்ம வார் 2க்கு வருவோம். வார் 2 பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவுல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் உங்களுக்கே தெரியும், யாஷ்ராஜ். இவங்க பெரிய தயாரிப்பு நிறுவனம். இது காலகாலமா இருந்துட்டு வராங்க. ஓகேங்களா, பெரிய கிங்னு சொல்லலாம் நார்த் இந்தியா சைட்ல, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க இவ்வளவு பொருட்செலவுல படம் எடுத்து ஒரு டீசர் மட்டும் வெளியிட்டாங்க. அது பப்ளிக் யாருக்குமே பிடிக்கல, அதிருப்தியை உண்டாக்கிடுச்சு, ஏமாற்றத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல அதான் தெரிவிச்சிருந்தாங்க. சுத்தமா விஎஃப்எக்ஸ் மொக்க பண்ணிட்டாங்க, நல்லாவே இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வார் 2 அப்படின்னால இது ஃபைட் தான், சும்மா சவுண்டு தான், காது கீழே அவ்வளவுதான், டம்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான் இந்த படத்துல இருக்க போகுது. ஆனா கூலி படத்துல அப்படி கிடையாது. கூலி படத்துல எல்லாமே இருக்க போகுது. நீங்க என்னென்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்க போகுது. அது மட்டும் உண்மை. முக்கியமா இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ்
அவரு தலைவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இப்ப இருந்து இல்ல, சின்ன வயசுல இருந்து கனவு கண்டிருக்காரு. அந்த கனவு தான் கூலி. கூலி, நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, கூலி படம் கிடையாது, ஒரு ஸ்டோம், ஒரு புயல், வசூல் மழை, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னா சாதாரணமா சொல்ல தேவையில்ல. நான் சொல்றத, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சீங்க, இல்ல இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க. இது நடக்கும், நடக்கும், சத்தியமா நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பதிவை நீங்க கேட்பீங்க. எப்பயாவது வந்தா கேளுங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திராவில் மட்டும் இல்ல, கர்நாடகா மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவுல இது அதிர்வலை ஏற்படுத்த போது நீங்க வேணா எழுதி வச்சீங்க, இது கண்டிப்பா நடக்கும். வார் 2 பக்கம் வந்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன், அப்புறம் நம்ம ஜூனியர் என்டிஆர். ஹிருத்திக் ரோஷன் இப்போ அதிகமா மார்க்கெட் கிடையாது, அவருக்கு எந்த படமும் சரியா ஓடுறது கிடையாது. ஓகேங்களா? ஜூனியர் என்டிஆர் இருக்காரு, ஆமா ஒத்துக்கிறோம். ஆனா தெலுங்குல பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டப்பிங் படம் தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். டப்பிங் படத்துக்கு எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் அங்க. ஓகேங்களா? அதனால இவரு வில்லனா தான் நடிச்சிருக்காரு. அப்படி வில்லனா நடிச்சிருக்கிறது உண்மையானால் கண்டிப்பா இந்த படம் தெலுங்குல எடுபடாது. ஏன்னா அவங்க ரசிகர்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அது லவங் குஷேலி ஏதோன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல வந்து அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன். அதனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்ப கூட வந்து வில்லன் வேண்டாம் அப்படிதான் எல்லாரும் சொன்னது. இப்போ இவர் வில்லனா நடிச்சார்னா ஒரு பெரிய டிராபேக். அதனால இவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் அடிபடும். ஒண்ணு, பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க, தலைவர் கூட கிளாஷ் விட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே காலி ஆயிடும் அவங்களுக்கு. ஏன்னா பாதிக்கு பாதி மேல தியேட்டர்ல தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகும். எல்லாம் ஐமேக்ஸையும் பிடிச்சாச்சு. கூலி படத்து கூட மோதனா வார் 2 தோல்வி அடைவது உறுதி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.